ஹாய் எவ்ரிவன். ஸோ கடைசி நாளில் இருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் 2 நாள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் 60லேருந்து 70 மார்க் வரைக்கும் ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய பேர் அந்த தவறை பண்ணுறீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சில சாப்டர்ஸில் சில 5 மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் டீச்சர்ஸே சொல்லியிருப்பாங்க. கிராஃப் ஜாமெட்ரியில் 16 மார்க்கு ப்ளஸ் 1 மார்க்கில் 12 மார்க், ஒரு 14க்கு 12 வந்து புக் பேக் வரும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலே 35 ஈஸியாக எடுத்துடலாம். பாஸ் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. மேக்ஸில் இங்கே யாருமே ஃபெயில் ஆக மாட்டீங்க சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து நம்ம 7லேருந்து 8 5 மார்க் எழுதுற மாதிரி ஒரு பிளான் நான் சொல்ல போகிறேன். நேற்றே சொல்லிட்டேன். இருந்தாலும் கடைசி நிமிஷம்னு ஒன்று இருக்கல, கடைசி நாள்னு ஒன்று இருக்கல, எதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். சென்டம்க்கு நான் இன்னும் சொல்லலை, என் யூனிட் எக்ஸைஸ் என்ன பண்ணணும்னு சொல்லலை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா முடியாத பசங்களுக்கு ஒரு 70 மார்க், நல்லா படிக்கிற பசங்க இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 70 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க இது வீடியோ ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஜாமெட்ரி கிராஃபை நீங்கள் வந்து ஒரு 8 16 மார்க்கு அது எப்படி அடிக்கலாம். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 டேஞ்சன்ட் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஒரு வேளை மிஸ் ஆனால் சிமிலர் ட்ரையாங்கிள், இந்த 2 ஜாமெட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. சிமிலர் ட்ரையாங்கிளில் மெஷர்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, ரஃப் டயக்ராம் மறக்காம வரைங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 பாயிண்ட் ஓன் எழுதுங்க, படிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளில் மெஷர்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டமேனிக்கு வரைஞ்சிக்கலாம். பட் ஓகே, ஓரளவுக்கு ப்ரொசீஜராக வரைங்க. டேஞ்சன்ட்டில் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். அந்த சைடு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரணும். 2 டேஞ்சன்ட் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. ரஃப் டயக்ராம் மறக்காம வரைங்க, ரஃப் டயக்ராமுக்கு மார்க் உண்டு. கிராஃப்னு எடுத்துட்டிங்கன்னா கிராஃபில் இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷனே பாருங்கள். எக்ஸசைஸில் ஒரு 7-8 சம் இருக்குது, பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் ஒரு 5 சம் இருக்குது, பார்த்துருங்க. டேபிள் கொடுத்த சம்மும் பாருங்கள், டேபிள் கொடுக்காத சம்மும் பாருங்கள். ஏன்னா டேபிள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை டேபிள் போடணும். ஸோ தயவுசெய்து அந்த கிராஃபுக்கு ஸ்கேல் எழுதுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதுங்க. கிராஃப் ஷீட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க எல்லாம். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் டேபிள்லாம் போடணும், அது பக்கத்துலேயே போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர் ஷீட் பார்த்தா. ஸோ கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் இப்போ உட்காந்தா கூட ப்ராக்டிஸ் பண்ணால் கூட முடிச்சிடலாம். நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரி எப்படியாவது ஒரு 16 மார்க் எடுத்துருங்க. 1 மார்க்கில் ஒரு 12 மார்க்கு புக் பேக் நல்லா படிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? இப்போவே ஒரு 16 + 12 28 மார்க்கு. அப்போ பாஸு. நீங்கள் சும்மா வேறு எதெல்லாம் அட்டன் பண்ணாலே பாஸு. ஸோ பாஸ் பண்ணுறது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ 28 மார்க் வந்துருச்சா? இப்போ சாப்டர் 1 நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் கொடுத்துருக்க 5 மார்க் படிச்சிங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 3 ஸ்கொயர் ரூட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக வருது, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வருது. சாப்டர் 4 தியரம் 3 தியரம் இருக்குது, நல்லா அது படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 8 வந்து ப்ராபபிலிட்டி, நான் சொல்கிற சம் நல்லா படிச்சுன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 7 என்னடா சாப்டர் 7 சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? சாப்டர் 7ல் கடைசி நேரத்தில் புரியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபார்முலா எழுதி டைகிராம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 மார்க் கிடச்சிரும். அட்லீஸ்ட் அதுக்காண்டியாவது பாருங்கள். ஆனால் ஒரு சில சம் கட்டாயமாக வரும்னு எனக்கு தோணுது, அது மட்டும் எழுதியிருக்கேன், அது மட்டும் ஒழுக்கமாக படிங்க, ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 2ல் நான் வந்து ஒரு 7-8 சம் கூட தரல, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். சாப்டர் 5ல் கோஆர்டினேட்டரில் ரொம்ப ஈஸியான சம்ஸு, அதில் வந்து ஒரு 5 மார்க். ஆனால் இதில் 8 5 மார்க் கணக்கு வருது. இதில் 2 3 4 5 6 7 8 வருது. 8 கூட வேண்டாம், 8ல் 6 வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக 70 மார்க் எடுத்துடலாம். 6 இல்லைனா 7, இதில் எவ்வளோ வருங்க சார் என்கிட்ட கேட்டிங்கன்னா 6 கண்டிப்பாக வந்துடும். 7ங்கிறது 90% வந்துடும். 8ங்கிறது லக் இருந்தால் வந்துடும். ஓகேவா? ஸோ 6னே வச்சுக்கலாம். 30 மார்க் இதில் எடுத்து நீங்கள் இதில் 28 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 58 மார்க் இதிலே ஆச்சு. 2 மார்க் என்ன சும்மாவே விட போகிறீங்க? 5லேருந்து 6 2 மார்க் எழுதுறதுக்கு நான் இங்கே பிளான் சொல்கிறேன். நேற்றே நான் வீடியோ போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு 2 மார்க் என்ன பண்ணணும்னு ஈஸியாக சொல்கிறேன். ஸோ பண்ணிங்கன்னா 70 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் பார்த்துடலாம். 5 மார்க் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கிறது தான். ஸோ கடைசி நாள் இல்லையா? 5 மார்க் சாப்டர் 1 1.1 5 6 7 எக்ஸாம்பிள் 1.3 இந்த 4 கணக்குலேருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக வருது. ஏ கிராஸ் கண்டிப்பாக வருது. நேச்சுரல், ஹோல் நம்பர், இந்த குறியீடு இதெல்லாம் வச்சு தப்பாக எழுதிடாதீங்க. ப்ரைம் நம்பர்னா என்ன, <8 என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக இதுலேருந்து ஒரு சம் வருது. ஃபெயிலியர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சம் வருது, போட்டுருங்க. 1.2ல் 4th சம் நிறைய பேர் இது படிக்கிறதே இல்லை, படிச்சுக்கோங்க. 1.4ல் 9 10 எக்ஸாம்பிள் 1.10 2 1.11 ஆரோ டயக்ராம் அந்த கிராஃப் வரையாது, அது ஈஸி, எல்லோரும் போட்டுருவீங்க. 9 10 வந்து எஃப்எக்ஸில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா ஆன்சர்னே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.18ல் -31 ஆன்சரு. அந்த கடைசி வரும் f(-2) அப்படின்னு சொல்லி கசகசன் பெருசாக வரும். அதை வந்து -9/17 ஆன்சர்னே வச்சுக்கோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்டியூஷன் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். 1.5 எடுத்திங்கன்னா FOG. ஸோ இது வந்து 8th சம், 8ல் 3 சப்டிவிஷனுக்கு எக்ஸாம்பிள் 1.23 1.24. தயவு செய்து இது நல்லா படிச்சிங்கன்னா 2 5 மார்க் கன்ஃபார்ம்.
மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும், பட் வராமல் கூட போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். மேட்ரிக்ஸ் கேட்கலன்னா அல்ஜிப்ராலேருந்தே 2 கேட்டுருவாங்க. சரிங்களா? சரி பரவாயில்ல. 3.8 மட்டும் ஸ்கொயர் ரூட் மட்டும் எம்என் கண்டுபிடிக்கிறது, ஏபி கண்டுபிடிக்கிறது தயவு செய்து போட்டு பாருங்கள். அதை விட்டுட்டு நார்மலாக இருக்கக்கூடிய சம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. 6-7 சம் இருக்குது, போட்டு பாருங்கள். மேட்ரிக்ஸில் 3.9ல் 5, 11, 12, 13 அது என்னன்னு தெரியல. 11th சம் யாருமே போட்டு பார்க்குறதில்ல, போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.71, 72, 73, 3.8ல் 3.8 தயவு செய்து இந்த ஒரு 10 சம் போட்டிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 5 மார்க். சாப்டர் 4ல் தேல்ஸு, ஏபிடி, பித்தகரசு தயவு செய்து தேல்ஸு பித்தகாரஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக ஸ்டேட்மெண்ட்டை ஒழுக்கமாக படிங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, டைகிராமுக்கு 1 மார்க்கு, அந்த சொல்கிறல கன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் அதுக்கு 1 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 2 மார்க்கு. ஸோ தயவு செய்து நல்லா எழுதி பாருங்கள். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஃபெயிலியர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வருது, எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த ஃபஸ்ட்டு 1.1 படித்தாலே எழுதிடலாம். பாஸ் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? சாப்டர் 5.1ல் 5, 6, 7 என்னென்ன? கோஆர்டினேட்டர், நாற்கரம் கண்டிப்பாக அதில் வந்து ஆன்சர் யாருக்கும் வரமாட்டேங்குது. ஜஸ்ட் அந்த சம்மு போட்டு ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. சரிங்களா? போட்டு விட்ருங்க. 5, 6, 7th வந்து கொலினியர் பார்த்துக்கோங்க. கொலினியர் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. 5.2ல் 10, 12 இதுவும் நிறைய பேர் பார்க்குறது. பேரலோகிராம், ட்ரெபீசியம். 5.3ல் 9th சம் இதுவும் யாரும் பார்க்குறதில்ல. ஆல்டிடியூட் மீடியன். எக்ஸாம்பிள் 5.24 பில்டிங் சம். ஸோ இதில் ஒரு 8 கணக்கு இருக்குது. இதுலேருந்து ஒன்று வரலாம், வராமல் கூட போகலாம். ஏன்னா நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். சாப்டர் 7ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். 7.4ல் ரொம்ப ஈஸி. வால்யூமோட ஃபார்முலா மட்டும் படித்தாலே LHS RHS போட்டு ஈக்குவல் டு பண்ணி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். 1, 2, 3, 4, 6, 7 எக்ஸாம்பிள் 7.1 30, 31 இதில் ஐஸ்கிரீம் சம்னு ஒரு சம் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஸ்பியர்னு ஒரு சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் அலுமினியம் ஸ்பியர்னு ஒரு சம் இருக்குது, ஃபஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பியர் இருக்கும். அந்த ஒரு பெரிய ஸ்பியர் வச்சு ஒரு சின்ன ஸ்பியரை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி 7வது சம்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் எல்லாம் ஒழுக்கமாக பார்த்தீங்கனாலே போதும், வந்துடும். 7.3ல் 1 to 5 கேப்சூல்னு ஒரு சம் இருக்குது. இந்த வருஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாதன் அண்ட் வெசல் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.24 என்ன? டாய் சம், பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 7-8 சம் படிச்சிங்கன்னா ஒரு சம் கன்ஃபார்மாக வருது. 7.2ல் 5 கணக்கு 1, 2, 3, 10 எக்ஸாம்பிள் 7.23 ஃப்ரஸ்டமோட ஃபார்ம்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 10 4 சம். அப்போ சாப்டர் 7 படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 8ல் பாருங்கள் 8.3ல் 4 கணக்கு, 2 டை, ஒரு பேக் சம்மு, டை சம்மு ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கண்ணில் பார்த்தீங்கனாலே போதும். 8.4ல் 6, 7, 8, 11 நல்லா போட்டு பாருங்கள். ஃபார்முலா வரும், எல்சிஎம் எடுக்க தெரியணும், கேன்சல் பண்ண தெரியணும். எக்ஸாம்பிள் 8.26, 27, 29, 30 தயவு செய்து இதையே பார்த்தீங்கன்னா போதும். பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி. ஃபஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். சாப்டர் 2 வந்து 2.5ல் 7, 11, 12 இந்த எக்ஸாம்பிள் 7.230 இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா 3.355 போன வருஷம் கேட்டுட்டாங்க, பார்க்கலாம் வருதான்னு. 2.9ல் 3.6 ரேக்கான ஒரு சம் இருக்குது, 6th. ஸோ தயவு செய்து இந்த 7-8 சம்மாவது படிங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் ரொம்ப ஃபெயில் ஆயிருவீங்க, மேக்ஸில் ரொம்ப வீக்குனா கிராஃப் ஜாமெட்ரி நல்லா படிச்சுக்கோங்க, 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 1ல் நான் சொன்ன சம்ம நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3ல் ஸ்கொயர் ரூட் பார்த்துக்கோங்க. சாப்டர் 4ல் தியரம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 பார்த்துக்கோங்க. போதும், இதையாவது அட்லீஸ்ட் பாருங்கள். நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்க, ரொம்ப முடியல சார் நான் 35 கூட எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த போர்ஷன்ஸை நல்லா பாருங்கள். நான் இங்கே சம்மு கொடுத்துருக்குறேன். 2 மார்க் கூட பார்க்க வேணாம், பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், 40க்கு மேலே எடுத்துடலாம். இல்லை சார் எனக்கு 70க்கு மேலே எடுக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 2 மார்க் பாருங்கள், ஒரு 5 எழுதுனா போதுங்க சார் அப்படின்னா 70, 72, 75 கூட எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 6 எழுதுறதுக்கு பிளான் சொல்கிற மாதிரி. சாப்டர் 1 நேற்றே வீடியோ போட்டேன்னா அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 2 மார்க் இருக்குது, அந்த 2 மார்க் மட்டும் போட்டால் போதும். சாப்டர் 1ல் ஒன்று வந்துடும். சாப்டர் 8 அதில் என்ன இருக்குது? R = L - S அந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அந்த ஃபார்மில் படித்தா ஈஸி, ஸ்டார்ட் ஈஸி. 8.2, 8.3 2 மார்க்கே ஈஸி, ஒரு 7-8 தான் இருக்குது, போட்டுருங்க. நான் சம் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸில் டிரான்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, கண்டிப்பாக அதான் கேட்பாங்க. இல்லைனா ப்ளஸ் மைனஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, இன்டூ பண்ணுற மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாப்டர் 6ல் 5 கணக்கு, கைட்டு, லேடரு, ராக்கு. 6.3ல் ஃபஸ்ட்டு சம்மு 4 சம் தாங்க, அதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. தீட்டா சம்ஸ் வருமானு தெரியல, பட் அது பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 2 மார்க் எழுதலாம். ஆனால் 5ன்னு நான் சொல்கிறேன், 5 2 மார்க்காவது உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அப்போ இதில் ஒரு 10 மார்க்கு, இதில் ஒரு 30 மார்க், 40 வச்சுக்கலாம். 40 அண்ட் 16 மார்க் வந்து 56 அண்ட் 1 மார்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 12 கரெக்டானா கூட நீங்கள் வந்து 68 மார்க் கிட்ட வந்துடலாம். நான் சொல்கிறது இல்லை, 6 தான் கணக்கு போட்டேன். ஆனால் என்னோடய கணிப்புப்படி இது 7 வரும். ஆனால் எதுக்கும் நான் 6 தான் கணக்கு போட்டிருக்கேன், 5 மார்க்கு, ஓகேவா? நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் வரப்போகுது. சென்டம் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 95 எடுக்கிற மாதிரி நான் வீடியோவே போட்டிருக்கேன்.
ஆனால் ஒரு சென்டம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 1 மார்க் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கம்பல்சரி எதுலேருந்து கேட்பாங்க, கம்பல்சரி எப்படி கேட்பாங்க, யூனிட் எக்ஸைஸ் கேட்பாங்களா, இந்த மாதிரி சில டவுட்டுகள்லாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாஸ் பண்ணணும்னாலும் சரி, 70+ எடுக்கணும்னாலும் சரி, இந்த வீடியோ லாஸ்ட் நாள் உங்களுக்கு உதவும். இல்லை 80 எடுக்கணும்னா ஒரு பிரச்சனை இல்லை, நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதான் கீழே டிசிஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கல, அதை படிச்சிங்கன்னா 85 எடுத்துடலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரே நாளில் படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சம்சியாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.